If the compound interest on a certain sum at 16.2/3% for 3 years is to 1270, find the simple interest on the same sum at the same rate and for the same period அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு 16% 2/3%ஓட காம்பவுண்ட் அது அந்த வட்டிக்கு வர காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1270 சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க பிரின்சிபல் கொடுக்கல, அதாவது அசல் கொடுக்கல. அந்த அசல் என்னான்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த சம் எப்படி பண்ணணும்னா, இப்போ நார்மல் ஃபார்முலா வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலா P × 1 + R/100 n. ஆனால் நம்ம இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அமௌண்ட்டோட ஃபார்முலா தான் இது. அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம அங்கே கொஷினில் நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கொடுத்தாங்கன்னா 1217 கொடுத்தாங்க. அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ CI = A - P. CI எப்போ கிடைக்கும்? அமௌண்ட்டோட பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அமௌண்ட்டுன்றது டோட்டல் வேல்யூ, அதில் பிரின்சிபல் இருக்கும், அமௌண்ட் இருக்கும். பிரின்சிபல்ன்றது அசல். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் CI கிடைக்கும். ஸோ நமக்கு CI இங்கே கொடுத்ததுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1270 = A. ஏவோட ஃபார்முலா என்னென்னா P × 1 + R/100 n. இந்த Pக்கு இந்த Pயை போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ P காமனாக எடுக்கிறோம். 2 P இருக்குது, ஒரு P எடுத்துக்கலாம். × 1 + R வந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே 16 2/3 போட்டிருக்காங்க. ஸோ 16 2/3 16 × 3 48 + 2 50/3. இங்கே ஆறுக்கு பதிலாக 50, கீழே வந்து 3க்கு பதிலாக 3 × 100ன்னு போட்டுக்கலாம். 300ன்னு போட்டுக்கலாம். பவர் n இங்கே வரும். என்னோட வேல்யூ 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க கொஷினில். -1 ஏன்னா அந்த Pயை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா? காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போது இதை கேன்சல் பண்ணால் 55 6 ஆர் 66 சாரி. P × 1 + 1/6 (3 - 1) அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இங்கே பண்ணால் 1270 P × இந்த 6 × 6 + 1 7/6 பவர் 3 - 1. 1270 இந்த 7³ வந்து P × 343. 6³ வந்து 216 - 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ P × இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 216 - 2 343 127 வரும். /216 இந்த T அப்படியே இந்த 216 இங்கே வந்துடும். இப்போது இங்கே இருக்கிற 216 இப்போது 1270 P × 127/216 இருக்கா? இப்போ P இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இந்த 1270 இப்படி ஆகிடும். இந்த இடத்துல வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகேவா? மேலே 216 மேலே வந்துடும், 127 கீழே வந்துடும். ஸோ 127ஆல் இதை அடித்தா 10 டைம்ஸ். P = 10 × 216. P = 2160. இப்போது P கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? SI = PNR/100. அப்போ நம்ம இதை கேட்டால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபார்முலா. P நமக்கு கிடச்சனால 1620 × n 3 இயர்ஸ்ன்னு தெரியும். R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3. ஸோ 3 × 100ன்னு போட்டுக்கலாம். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஸோ 216 × 5 = 1080. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.